கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. ரோடு ஷோ நடத்த இது அனுமதி கொடுக்கணுமா வேண்டாமா, பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்கணுமா வேண்டாமா நான் கேட்கிறேன். இது ரொம்ப தப்பு. அதாவது ஜனநாயகமே இல்லாம இருக்கிற ஒரு மாநிலம் ஆல் இந்தியால தமிழ்நாடு ஒண்ணுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜனநாயகத்தை கழுத்தை நெரிச்சு கொள்றாங்க டிஎம்கே காரங்க, தெரியுமா உங்களுக்கு? தாவேகாவை மனசுல வச்சுக்கிட்டே இவங்க வேணும்னா இந்த மாதிரி கடுமையான நிபந்தனைகளை விதிக்கிறார்களா அப்படின்னா கண்டிப்பா ரோட்ல போறவனுக்கு அப்படித்தானே சார் தோணும். எடப்பாடி பழனிசாமிக்கு தடை போடல, நீங்க நயனா நாகேந்திரனுக்கு தடை போடல, அன்புமணி ராமதாஸுக்கு தடை போடல, பிரேமலதாவுக்கு தடை போடல, விஜய்க்கு மட்டும் ஏன் சார் தடை போடுறீங்க? அது தப்பு இல்லையா? அப்படின்னா உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ லேட்டஸ்டா ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. 100 இடங்கள்ல ஃபர்ஸ்ட் 100 கும்மிடிப்பூண்டிலேருந்து 100வது தொகுதி வரைக்கும் அந்த ஆர்டர்ல விஜய்க்கு சென்னைக்குள்ளேயே 21 இடங்கள்ல லீடிங் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எனக்கும் வைத்தறியுமா எரியாதா டிஎம்கே காரங்களுக்கு நம்ம மாதிரி? ஏன்னா விஜயை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா டிஎம்கே மேல பயங்கரமான ஒரு வெறுப்பலை, காழ்ப்பு உணர்ச்சி இருந்தது பொதுமக்களுக்கு, எஸ்பெஷலி விஜய் தொண்டர்களுக்கு. அனுதாப அலை விஜய்க்கு வீசிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அனுதாப அலை கரைய ஆரம்பிக்கும் போது திருப்பியும் டிஎம்கே என்ன பண்றது பாருங்க, விஜயனுடைய சுற்றுப்பயணத்துக்கு முட்டுக்கட்டைகளை போட்டு திருப்பியும் விஜயை தூக்கி விடுறாங்க. அவங்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகட்டும், விஜய்க்கும் தெரியும் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பாண்டிச்சேரியில விஜய் அவர்களது பிரச்சாரத்துக்கு அனுமதி கிட்டத்தட்ட ஒரு பல கண்டிஷனுக்கு அப்புறம் கொடுத்திருக்கதா தகவல் வருது. கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோட்டுக்கு செல்வதாகவும் ஒரு தகவல் இருக்குது. எப்படி பாக்குறீங்க? இதுல டிஎம்கே பாண்டிச்சேரி விட்டுருங்க, பாண்டிச்சேரியில மாநாடு இது ரோட் ஷோ வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. அந்த இது கிட்ட அதான் பொதுக்கூட்டத்துக்கு மாத்தி இருக்காங்க. ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கல. பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க, அது பரவாயில்ல. ஆனா தமிழ்நாட்டுல நீங்க பாருங்க, அவரை அலைக்கழிக்க விடுறாங்க, 32 கண்டிஷன் போடுறாங்க. தமிழ்நாடு அரசு தான் ரொம்ப அதிகமா தொந்தரவு கொடுக்கறது அப்படின்னு நான் பாக்குறேன். இதுல ஜெனரலாவே டிஎம்கே விஜயை பழி வாங்கிறது அப்படிங்கிற அந்த அபிப்பிராயம் பொதுமக்களுக்கு அதிகமாகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எந்த ஒரு அரசியல் தலைவரும் அரசியல் கட்சியும் பொதுமக்களுடைய தொடர்பில் இருக்கத்தான் விரும்புவாங்க. எப்பவுமே அவங்க ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம், திண்ணை கூட்டம், தெருமுனை கூட்டம் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்க சோசியல் மீடியாலையும் இதுலயும் வர்ச்சுவல் வேர்ல்டுலயும் பண்ணிட்டு உட்காந்துருக்க முடியாது. என்னதான் அவர்கிட்ட வர்ச்சுவல் வாரியருங்கிற அந்த ஒரு கூட்டம் இருந்தாலும் கூட மக்களை சந்திக்கிறது ரொம்ப அவசியம் ஒரு தலைவருக்கு. அப்போ இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு டிஎம்கேனுடையது அப்படின்னா, விஜய் ஒரு அரசியல் தலைவராக உருவாக கூடாது, அதுக்கு முன்னாலே அவரை ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இது ரொம்ப தப்புன்னு நான் பாக்குறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இவங்க இந்த இது போட்டிருந்தாங்க இல்லையா, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படிம்பாங்கல்ல, எஸ்ஓபி. அதாவது ஒரு பொதுக்கூட்டம், ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டமோ இல்லைன்னா ஒரு ரோடு ஷோவோ நடத்துறதுக்கு விதிமுறைகள் இருக்கும். அதாவது இன்னும் பண்ணல, அது இவ்வளவு நாளா அது இன்னும் எவால்வ் ஆகாம இருக்கு. கரூர் சம்பவம் நடந்த பிறகு உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு, நீங்க ஒரு எஸ்ஓபி பண்ணுங்க அப்படின்னுட்டு. செப்டம்பர் 2 வரைக்கும் டைம் கொடுத்திருந்தாங்க, செப்டம்பர்ல பண்ணல. அக்டோபர் மாசம் அவங்க ஒரு மல்டி பார்ட்டி இது பண்ணாங்க, கூட்டம் நடத்தினாங்க. அனைத்து கட்சிகள் கூட்டத்துல விஜய்யுடைய கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அப்போ அதுல என்ன சொன்னாங்க, 50,000க்கு மேல ஜனங்கள் வந்தாங்கன்னா, மக்கள் வந்தாங்கன்னு சொன்னா 20 லட்சம் ரூபாய் நீங்க டெபாசிட் கட்டணுங்கிற மாதிரி எல்லாம். 20 லட்சம் ரூபாய் எந்த கட்சியை சார் டெபாசிட் கட்ட முடியும்? அதாவது அது தாவேகாவுக்காண்டியே போடப்பட்ட ஒரு ஸ்கீம் மாதிரி. அது எனக்கு அப்படிதான், எனக்கும் அப்படிதான், அதான் சொல்ல வந்தேன் நான். எனக்கும் அப்படிதான் தோன்றது. தாவேகாவை மனசுல வச்சுக்கிட்டே இவங்க வேணும்னா இந்த மாதிரி கடுமையான நிபந்தனைகளை விதிக்கிறார்களா அப்படின்னா கண்டிப்பா ரோட்ல போறவனுக்கு அப்படித்தானே சார் தோணும், விஜயனுடைய ரசிகர்களுக்கு அப்படித்தானே சார் தோணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங்,
அந்த அந்த கடைசியில இவங்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கு அந்த நெறிமுறைகள் எஸ்ஓபி நெறிமுறைகளை சப்மிட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அதுல எந்த விதமான உடன்பாடும் இல்லை. ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் உடன்பாடு இல்லை. உயர் நீதிமன்றமும் அது மேல எந்த கருத்தும் தெரிவிக்கல. அப்படிங்கும் போது நீங்க பழைய முறைப்படி அவருக்கு அனுமதி கொடுக்கணுமா வேண்டாமா? ரோடு ஷோ நடத்த இது அனுமதி கொடுக்கணுமா வேண்டாமா? பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுக்கணுமா வேண்டாமா நான் கேட்கிறேன். இது ரொம்ப தப்பு. அதாவது ஜனநாயகமே இல்லாம இருக்கிற ஒரு மாநிலம் ஆல் இந்தியால தமிழ்நாடு ஒண்ணுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜனநாயகத்தை கழுத்தை நெரிச்சு கொள்றாங்க டிஎம்கே காரங்க. தெரியுமா உங்களுக்கு? ஜனநாயகமே இல்ல. யாராலும் ஏதாவது பாருங்க. திருப்பரங்குன்றத்துல என்ன சார் ஆச்சு? டிஎம்கே ஸ்டாண்ட் என்ன சார்? 2 விதி மீறல்கள். ஒண்ணு, நீதித்துறையினுடைய உத்தரவை அவங்க வந்து நடைமுறைப்படுத்தல, அது நீதிமன்ற அவமதிப்பு. 2வது, மத சுதந்திரம் அப்படிங்கிறது அரசியல் அமைப்பு சட்டத்துல இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மற்ற மதத்தினருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை தான் இந்த நீதித்துறை மூலமா மக்கள் பெற்றிருக்கிறார்கள், முருக பக்தர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் எதிராக இது வேலை செய்கிறது. அப்படிங்கும் போது ஜனநாயகம் எங்க சார் வந்தது? ஒரு பார்ட்டி ஏதோ ஒரு பார்ட்டி போயிட்டு சுற்றுப்பயணம் பண்ண முடியல வேணும்னு. ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு தடை போடல? நீங்க நயனார் நாகேந்திரனுக்கு தடை போடல, அன்புமணி ராமதாஸுக்கு தடை போடல, பிரேமலதாவுக்கு தடை போடல, விஜய்க்கு மட்டும் ஏன் சார் தடை போடுறீங்க? அது தப்பு இல்லையா? அப்படின்னா உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? உள்நோக்கங்கிறத தாண்டி இல்ல யாருக்குமே தடை போடாத திமுக விஜய்க்கு மட்டும் போடுறாங்கன்னா உள்நோக்கத்தை தாண்டி ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. பயம் தான். வேற உள்நோக்கம் சொன்னா அது பயம் தான் சார். ஏன்னா இப்போ லேட்டஸ்டா ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. இது வரைக்கும் 3 கருத்து கணிப்பு வந்திருக்கு. இப்போ ரீசென்ட்லி இப்போ 2-3 days பேக் ஜேவிசி ஸ்ரீராம் வேற அப்படி கொளுத்தி போட்டு விட்டாரு. 100 இடங்கள்ல ஃபர்ஸ்ட் 100 கும்மிடிப்பூண்டிலேருந்து 100வது தொகுதி வரைக்கும் அந்த ஆர்டர்ல விஜய்க்கு சென்னைக்குள்ளேயே 21 இடங்கள்ல லீடிங் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எனக்கும் வைத்தறியுமா எரியாதா? டிஎம்கே காரங்களுக்கு நம்ம மாதிரி டிஎம்கே காரங்களுக்கு வைத்தறியுமா எரியாதா? ஏற்கனவே அவங்க பெண் நிறுவனம் என்ன சொல்லிச்சு? பிஇஎன் பெண் நிறுவனம், அதாவது சபரீசனா அந்த ஆய்வு, அந்த நிறுவனம் என்ன சொல்லிச்சு? 100 இடங்கள்ல ரொம்ப வீக்கா இருக்குது, கட்சி கட்டமைப்பே இல்ல, உட்கட்சி பூசல் நிறைய இருக்கு, நிறைய அடிதடி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்க கட்சி பலப்படுத்தணும்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த 100 இடங்கள்ல ஒரு இடத்த கூட டிஎம்கே அவங்களுடைய கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தல. அந்த உட்பூசல்கள் எல்லாம் வந்து சமரசம் பண்ணல, தீர்த்து வைக்கல, ஒண்ணுமே பண்ணல. அது என்னது, உடன்பரப்பே வா அப்படிங்கிற ஸ்கீம் மூலமா இவர் வேற எல்லாரையும் நேரா பார்த்து பேசினாரு. அது எல்லாமே வந்து ஒரு நாடகமான நாடகம் தான் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கட்சி தலைவர்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அது தெரியும். ஆல்ரெடி 100 இடத்துல நீங்க வீக்கா இருக்கும்போது இவங்களுடைய இந்த ஜேபிசி ஸ்ரீராமோட ரிப்போர்ட்ல இன்னொரு முக்கியமான நான் பாக்குறேன் என்ன அப்படின்னா, நீங்கெல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? இளைஞர்கள் எல்லாமே விஜய் பக்கம் இருக்கிறார்கள், பெண்கள் விஜய் பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இந்த இந்த கருத்து கணிப்புல அப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் காரணமாக விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு சொல்லல. இவங்களுடைய கருத்து கணிப்புல எல்லா வயதுக்காரர்களும், ஆண்களும் பெண்களும், எல்லா வயதானவர்களும் அதுல கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? இளைஞர்களை தாண்டியும், நான் சொல்றத கவனமா உள்வாங்கிக்கிங்க, இளைஞர்களை தாண்டியும் இளைஞர்கள் அல்லாதவர்கள், பெண்களை தாண்டி பெண்கள் அல்லாதவர்கள் கூட விஜய்க்கு ஆதரவாக எழும் சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டு விட்டது. இதைத்தான் இந்த கருத்து கணிப்பு எஸ்டாப்ளிஷ் பண்றது. அப்போ டிஎம்கேக்கு பயம் வருமா வராதா? ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்கும் போது காங்கிரஸ்காரன் என்ன பண்றான்? பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பண்ணாரு சொல்லுங்க? நேரா அங்கே உட்காந்துக்கிட்டாரு. அது ரொம்ப தப்பு இல்லையா? இன்னைக்கு அவர் மேல ஆக்ஷன் எடுக்க போறதா சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி எந்த ஆக்ஷனும் எடுக்காது பிரவீன் சக்கரவர்த்தி மேல. பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்பிவிட்டதே காங்கிரஸ் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அதான் போட்டிருக்காங்க மாதிரி ரிப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் பொய். பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு தனி மனிதனுடைய முயற்சி கிடையாது சார். 90% செல்வ பெருந்தகைக்கு எதிராக இருக்கிற 90% நிர்வாகிகள், தொண்டர்கள், ஆதரவாளர்களுடைய பிரதிபலிப்பா தான் பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் போய் பாக்குறாரு. இதை கரெக்டா புரிஞ்சுக்குங்க நீங்க. அப்போ நாளைக்கு ஷோடங்கரும்
இதுக்கு அத பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய அந்த நிலைப்பாட்டு பக்கமா தான் திரும்புவாரு. செல்வ பெருந்தகை தனித்து விடப்படுவார். நீங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சி உடைய போகுது. செல்வ பெருந்தகையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது டிஎம்கேக்கு தெரியும். திருப்பியும் நான் கொஞ்சம் இது பண்ணேன், டிகிரஸ் பண்ணேன், அதாவது தடம் புரண்டு கொஞ்சம் பின்னால போனேன். இப்ப நான் திருப்பியும் வந்துட்டேன். விஜய் விஜய் ஒரு பக்கமா ப்ராப்ளம் பண்றாரு, இந்த பக்கம் காங்கிரஸ் ப்ராப்ளம் பண்றாங்க. அப்படிங்கும் போது கூட்டணி இல்லாம டிஎம்கேக்கு வெற்றியே கிடையாது அப்படிங்கிறது காலங்காலமா தெரியும். 1967 இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது காங்கிரஸும் போயிடுச்சு, விஜயும் வேற மேல வராரு. ஏன்னா விஜயை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா டிஎம்கே மேல பயங்கரமான ஒரு வெறுப்பலை, காழ்ப்பு உணர்ச்சி இருந்தது பொதுமக்களுக்கு, எஸ்பெஷலி விஜய் தொண்டர்களுக்கு. அப்புறம் என்ன மாதிரி நடுநிலைமையாளர்களுக்கு கூட ஒரு டிஎம்கேனுடைய உள்குத்து இருக்குமோ, சூழ்ச்சி இருக்குமோ. ஏன்னா அந்த கரூர் கேங் எல்லாம் வெரி நொட்டோரியஸ் கேங் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அவங்களோட அந்த ஒரு பிம்பம், அந்த ஒரு கெட்ட பெயர் களங்கம் டிஎம்கேக்கு ஏற்பட்டது. அனுதாபாலை விஜய்க்கு வீசிச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அனுதாபாலை கரைய ஆரம்பிக்கும் போது திருப்பியும் டிஎம்கே என்ன பண்றது பாருங்க, விஜயனுடைய சுற்றுப்பயணத்துக்கு முட்டுக்கட்டைகளை போட்டு திருப்பியும் விஜயை தூக்கி விடுறாங்க அவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது தவறு மேல் தவறு செய்கிறது இந்த டிஎம்கே கவர்மெண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் விஜயை பார்த்து விஜய் அறிக்கையே விட வேண்டாம் சார். விஜய அவங்க சுற்றுப்பயணம் பண்றதுக்கு விட்டா மட்டுமே போதும், இது கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி போயிடும். ஆனா வேணும்னே இப்ப அவங்க பாஜகவை பத்தியோ ஏடிஎம்கே பத்தியோ பேச விரும்பல, சீமானை பத்தி பேச விரும்பல. ஆனா அவங்களுடைய முழு போக்கஸும் விஜய் பின்னாலே இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த கருத்து கணிப்புகள் தான். அந்த நீங்க சொன்னீங்களே அந்த பயம் காரணமாகத்தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகட்டும். விஜய்க்கும் தெரியும், நீங்கெல்லாம் பிறக்கவே இல்லப்பா அந்த காலத்துல. உலகம் சுற்றும் வாலிபன் சொல்லிட்டு எம்ஜிஆர் மஞ்சுளா நடிச்ச ஒரு பிக்சர் வந்துச்சு. அதை எவ்வளவு பாடுபடுத்தினாங்க கருணாநிதி கவர்மெண்ட்லங்கிறது எங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். எப்படி எல்லாமோ அவங்க எல்லாம் மாறு வேஷத்துல போய் அந்த ரீல் பாக்ஸ் எல்லாம் வேற மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணி பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒரு மாசம் முன்னாலேயே கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் பெருசா ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா நடந்த தேர்தலில் எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு. இப்போ இதே மாதிரி அல்லது இதை விட மோசமாக, ஏன்னா இவங்க கையில தான் கம்ப்ளீட் தியேட்டர்ஸ் இருக்குது. ஓடிடி கிடிடி எல்லாமே இவங்க கண்ட்ரோல் பண்றதுதான், ரெட் ஜெயிண்ட் கண்ட்ரோல் பண்றதுதான். தியேட்டர் ஓனர்ஸ் கம்ப்ளீட்டா இவங்க தான். இவங்க சொன்னாதான், இல்லைன்னா தியேட்டர் மேல குண்டு போட்டுருவோம். பெட்ரோல் பாம்பு போட்டான் பாருங்க நெல்லையில, ஏதோ பிக்சர் நடந்ததுக்கு பெட்ரோல் பாம்பு போட்டான் பாரு எவனோ லுங்கி கட்டிக்கிட்டு. அந்த மாதிரி இவங்க பண்ணிடுவாங்க. அதனால ஜனநாயகன் ரிலீஸுக்கு பயங்கரமான அடிதடி ஆக போகுது. அதையும் தாண்டி விஜய் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா டிஎம்கேக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கறது நீங்க பாருங்க. பல்வேறு குடைச்சல்கள் கொடுத்தாலும் அதை தாண்டி மக்களுடைய அந்த செல்வாக்குங்கிறது விஜய்க்கு ஆதரவாக இருக்குது. அதே நேரத்துல அவங்க போராட ரோட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இது இவங்க இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது தானே. நீங்க எவ்வளவு பெரிய கவர்மெண்டா இருந்தாலும் ஒட்டுமொத்த மக்களும் ஆதரவு தெரிவிச்சுட்டு வீதிக்கு வந்தாச்சுன்னா, ஏன்னா அந்த சூழல் ஏற்படுமா தானே. விஜய்காண்டி மித்த கட்சிகள் ஆதரவா பேசுதோ இல்லையோ, இல்ல விஜய் மேல்முறையீடு பண்ற தேவையே இல்லை. அவர்கள் தொண்டர்களே போதுமானதா இருக்க. இன்னைக்கு அவங்க நினைக்கிறதா முடிவா இருக்குது. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு, அவர்களுடைய தொண்டர்களுடைய மன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. எப்படி தெரியுமா? 41 பேர் செத்து போயிட்டாங்க பாத்தீங்களா? அது விஜய்க்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு விஜய் காரணம் அப்படின்னு நான் நினைக்கல, டிஎம்கே தான் காரணம்னு பொதுமக்கள் இன்னைக்கு கூட நினைக்கிறாங்க சார். இன்னைக்கு கூட அதுதான் அபிப்பிராயம். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அபிப்பிராயம் மங்க ஆரம்பிக்கும் போது திருப்பியும் விஜயை உசுப்பி விட்டு அவருக்கு தொந்தரவு கொடுத்து அவரை இன்னும் பெரிய பிம்பமா வளர்க்குது இந்த டிஎம்கே காரங்க. இப்போ விஜய் அப்படியே நாளைக்கு ஒரு சுற்றுப்பயணம் பண்ணினாலோ ரோடு ஷோ பண்ணினாலோ மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்பட போறது இல்லை. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும், இது இப்ப நம்ம அப்படி பண்றதுனால நம்மளுடைய தலைவருக்கு தான் கெட்ட பேர் வருது, நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு சுய கட்டுப்பாடு அந்த வயது மக்களுக்கு வருகிறது. அதுதான் உண்மை தேர்தல்ல. இது இன்னொரு ப்ராப்ளம். இதுதான் டிஎம்கேக்கு இன்னொரு ப்ராப்ளம்.
சோ நீங்க வந்து ஒரு விஜய்க்கு ரோடு ஷோக்கு அனுமதி கொடுத்தீங்க, பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி பொதுக்கூட்டத்துல கூட பாருங்க 7,000 பேர் தான் வரலாம், 10,000 பேர் தான். வாட் நான்சென்ஸ் யார், வாட் நான்சென்ஸ். ஏன் 10,000 பேருக்கு மேல வந்தானா நீங்க விட மாட்டீங்களா? எல்லாருக்கும் கியூஆர் கோடு கொடுக்கணும். இதெல்லாம் எப்ப அங்க இருந்தது? அந்த காலத்துல எம்ஜிஆருக்காக 10 மணி நேரம் 12 மணி நேரம் மதுரையில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்ற அதெல்லாம் இல்ல அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்ன சார்? அவங்க சொல்ற பொதுமக்கள் இயல்பா சொல்லுங்க. இல்ல அவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்க குடுக்க பிரச்சனை கிடையாது, நீங்க இவ்வளவு பெரிய கரூர் மாதிரி ஒரு விஷயம் நடந்தா நாங்க என்ன பண்றோங்கிறாங்க. இப்ப நம்ம இப்ப நீங்க சொல்ற வச்சு பார்த்தா திமுக ஏதாவது வில்லங்கம் பண்ணாம இருந்தாலே கரெக்டா நடந்து முடிக்குங்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு திறமை இல்ல, உங்களுக்கு அரசாடுறதுக்கு திறமை இல்ல, நிர்வாகம் செய்யறதுக்கு திறமை இல்ல. அருமையான போலீஸ் இருக்கு, அருமையான போலீஸ் போர்ஸ். ஏதாவது ஒரு இடத்துலயாவது அவங்க சரியா செயல்பட விட்டுருக்கீங்களா? நீங்க போலீஸ 15 days சும்மா விட்டுருங்க, கம்ப்ளீட்டா சட்டம் ஒழுங்கா கொண்டு வந்து கையில கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட்டா எல்லாம் நின்று போயிடும், இந்த ரவுடிசம் நின்று போயிடும். வேண்டாம இவங்களுடைய தலையீடு காரணமாகத்தான் போலீஸ் வந்து ஒரு கூலிப்படை மாதிரி, அதாவது ஆளுங்கட்சியினுடைய கூலிப்படை மாதிரி, பிரபலங்களுக்கு பாதுகாப்பு படை மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர, இல்லைன்னா இந்த விஜய்க்கு 27,000 பேர் வந்தாங்க. சேலத்துல ஒரு இளைஞர் திமுகவின் இளைஞர் அணி மாநாடு நடத்திட்டு சேலத்துல இவருடைய உதயநிதியோட தலைமையில அங்க எவ்வளவு போலீஸ் போட்டிருந்தீங்க, இங்க எவ்வளவு போலீஸ் போட்டிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் பாதுகாப்பு, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுங்கிற அளவுக்கு நிர்வாக சீர்கேடு காவல்துறையினுடைய கைகள் கட்டி போட்டிருக்கு. உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல, அதனாலதான் இது மாதிரி ஆயிட்டு இருக்கே தவிர இது விஜய்னால கிடையாது. ஆனால் விஜயனுடைய ரசிகர்கள் இன்னைக்கு வெளியில வந்துட்டாங்க. இப்போ விஜயனுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம இந்த இந்த கருத்து கணிப்புல சொன்ன மாதிரி இளைஞர்கள் மட்டும் இல்லாமல், பெண்கள் மட்டும் இல்லாமல், மற்றவர்களும் ஒரு சேஞ்சுக்கு அவங்களுக்கு போட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு, அதாவது வயது வித்தியாசம் இல்லாமல், பாலியல் வித்தியாசம் இல்லாமல், எல்லோருமே ஜெண்டர் டிஃபரன்ஸ் இல்லாம எல்லாருமே விஜய் பக்கம், விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஒண்ணு இந்த பக்கம் ஏடிஎம்கே பாஜக இருக்கு, இன்னொன்னு விஜய் இருக்குது. ஆனா இன்னைக்கு பிராங்க்லி ஸ்பீக்கிங், நான் வந்து விஜயினுடைய ஆதரவாளர் கிடையாது, நான் வந்து விஜய் ரசிகரும் கிடையாது, அணில் கிடையவே கிடையாது. ஆனாலும் ஒரு விஷயத்துல நான் அவரை பாராட்டுறேன். என்ன தெரியுமோ, விஜய் அப்படிங்கிற அந்த பூச்சாண்டி பெருசா எந்திரிச்சிச்சு. அதாவது பிசாசு மாதிரி வளருது பாஜகன்ட்டு அண்ணாமலை இருக்கும்போது சொன்னார் இல்லையா, துரைமுருகன் சொன்னார் இல்ல, அதே மாதிரி நான் சொல்றேன், விஜய் அப்படிங்கிற பூச்சாண்டியை பார்த்து டிஎம்கே பயப்படுது. அந்த பூச்சாண்டி இளைஞர்கள் மட்டும் இல்ல, மற்ற சமுதாயத்தினரையும், சிறுபான்மையினர் மட்டும் இல்ல, பெரும்பான்மை சமுதாயத்தினரையும் ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அவர் வளர்ந்து வருகிறார் அப்படிங்கிறத இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது. 1977 எம்ஜிஆர் உதயமாகிறாரு. அதுக்கப்புறம் கருணாநிதிக்கு 12.5 வருஷம் ஆட்சியை பிடிக்க முடியாம போச்சு. 1989 மார்ச் 12ஆம் தேதி ஜெயலலிதாவுக்கு எந்த பெண்ணுக்குமே எந்த நாட்டிலும் ஆகக்கூடாத ஒரு அவமதிப்பு ஏற்படுகிறது. நீங்களாம் பிறக்கல, அப்போ துகில் உயிரிறாங்க. யாரு? துரைமுருகன் மாதிரி ஆளுங்க தான் அங்க இருக்கிறது. KKSSR போயிட்டு அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. KKSSRும் திருநாவுக்கரசும் ஜெயலலிதாவோட அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு தெரியும். விஜய் இதைத்தான் கையில் எடுக்கணும். விஜய் ஜெயலலிதாவை, எம்ஜிஆர ஐக்கானா மாத்தணும். அங்க இருக்கிற அது ஒரு 5 ஐக்கான் வச்சிருக்கிறாங்க பாருங்க, அந்த ராமசாமி நாயக்கர் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இவங்க 2 பேரையும் ஐக்கானா மாத்தினார் சொன்னா கண்டிப்பா அவருக்கு அதாவது இன்னைக்கும் தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் ஜெயலலிதா மேல ரொம்ப அபிமானம் இருக்கிறவங்க. எனக்கும் அவங்க மேல நல்ல அபிமானம் இருக்கு. அவங்க தப்பு பண்ணாம இல்ல, தப்பெல்லாம் பண்ணிருக்கிறாங்க. 1991-96 ஜெயலலிதாவோட வர்ஸ்ட் கவர்மெண்ட், அது நான் ஒத்துக்கிறேன். அதனால்தான் வந்து 1996 டிஎம்கே ஜெயிச்சு வருது. ஓகே, 1997 டிஎம்கே ஜெயிச்சு வருது. ஆனா எகைன் 1996 to 2001 2006 to 2011 கருணாநிதியுடைய கடைசி ஆட்சி இருக்கே, அதை விட இது மோசமான ஒரு ஆட்சியாக இருந்தது. அதனால்தான் 2011
23 இடங்கள்ல அவங்க ஜெயிச்சாங்க. எதிர்க்கட்சி தலைவர் பதவி கூட கிடைக்க முடியாம போச்சு. அப்போ 1977 எம்ஜிஆர், 1991 ஜெயலலிதா துகிலுரிப்பு, 2011 நில அபகரிப்பு, யார் மேல? டிஎம்கே மேல நில அபகரிப்பு, அராஜகம். இதெல்லாம் தான் டிஎம்கேக்கு தோல்வி கொடுத்துச்சு. இப்போ 2026ல அதே சரித்திரம் மீண்டும் திரும்புகிறது. யார் மூலமாக? விஜய் மூலமாக. விஜய் ஒரு மிகப்பெரிய ஆளுமை கிடையாது. விஜய்க்கு அண்ணாமலை மாதிரி எல்லாம் ஒரு எஃபெக்டிவா பேச தெரியாது, டொமைன் நாலேஜ் கிடையாது, சப்ஜெக்ட் நாலேஜ் கிடையாது. அதான் உதயநிதிக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் கிடையாது என்று அண்ணாமலை சொன்னார் இல்லையா? அண்ணாமலை கிட்ட அந்த பிரேசை நான் கடன் வாங்கிக்கிறேன். சப்ஜெக்ட் நாலேஜ் கிடையாது, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த தெரியாது. எஸ்ஐஆருக்கு ஃபுல் ஃபார்ம் உதயநிதிக்கு மட்டும் இல்ல, எஸ்ஐஆருங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் விஜய்க்கு கூட தெரியுமாங்கிறது எனக்கு சந்தேகம்தான். ஆனாலும் விஜயை நான் பாராட்டுவதற்கு காரணம் என்ன என்றால், டிஎம்கே அதாவது ஏடிஎம்கே பாஜக அண்ணாமலை காட்டின அந்த ஆட்டத்தை விட விஜய் டிஎம்கேக்கு ஆட்டம் காட்டுகிறார் அப்படிங்கிறதுதான் உண்மை. இதனுடைய விளைவு எப்படி வரும் அப்படின்னா, சினிமா மாயை அப்படிங்கிறது சீக்கிரமா விடுபட்டு போயிடும் சார். ஜெயலலிதாக்கு மேல சினிமா மாயை இருந்தது, ஆனா விடுபட்டு போன காரணம் என்ன தெரியுமோ? அவங்க உடனே பயங்கரமான கண்ட்ரோல் கொண்டு விட்டாங்க கட்சிக்குள்ள. மக்கள் நல திட்டங்கள் அதிரடியாக செயல்படுத்தப்பட்டன, வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரிதான் ஜெயலலிதாவும் பண்ணாங்க. அதனால அந்த சினிமா மாயையிலேருந்து அவங்க விடுபட்டு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக, தலைவர்களாக அவர்கள் உருவானார்கள். அதை பண்ண விடக்கூடாது, விஜய்க்கு பண்ண விடக்கூடாதுன்னு டிஎம்கே பாக்குது. அதைத்தான் மக்கள் ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கும் விஜய் ஒருவேளை ஒரு அளவுக்கான குறிப்பிட்ட அளவுக்கு வெற்றி கிடைத்து விட்டது 2026ல அப்படின்னா, விஜயும் அந்த சினிமா மாயையிலிருந்து விடுபட்டு ஒரு தனிப்பெருமை மிக்க ஆளுமையாக, மிகப்பெரிய தலைவராக மாறுவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. தேங்க்யூ. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.